சோதனைகளில் 2 விதம் இருக்குது. செக்யூரிட்டியோடு நீங்கள் சோதிக்கப்படுறது, இன்னொன்று செக்யூரிட்டி இல்லாமல் சோதிக்கப்படுறது. செக்யூரிட்டியோடு நீங்கள் சோதிக்கப்படுறீங்கன்னா வெறும் டெம்ப்டேஷனோடு போயிடும். செக்யூரிட்டியே இல்லாமல் பிசாசு ஒருத்தனை சோதிக்கிறான்னா ஆளை காலி பண்ணிடுவோம். பேதருக்கு அவன் புடைக்கிற மாதிரி நான் அவன் பர்மிஷன் கேட்டான், நான் கொடுத்துட்டேன், இருந்தாலும் நான் உனக்கு செக்யூரிட்டிக்காக நான் என்ன பண்ணிட்டேன், ப்ரேயர் பண்ணிட்டேன்ட்டார். அதே தான் அவனுக்கும் அதுவும் சோதனை தான். 30 வெள்ளிக்காசு தரேன், நீ இயேசுவை காட்டி கொடுத்துறியான்னு கேட்டான். ஊன்ட்டான். அவன் நினச்சிருக்கான் 30 வெள்ளிக்காசு கொடுத்தா நம்ம கொஞ்சம் ரிச்சாக இல்லலாம், இதுதான் பிசாசு காட்டுற வழி. ஓகேன்னு சொல்லிட்டான். அப்போது தேவன் அவனுக்காக என்ன பண்ணல, ப்ரேயர் பண்ணிக்கல. இவனும் மனசில் கஷ்டப்படுறான், பேதுரும் கஷ்டப்படுறான். ஆனால் பேதுருக்கு இந்த செக்யூரிட்டி இவனுக்கு இல்லாதனால என்ன பண்ணுறான், பிசாசு இவனை ஃபுல்லாக டேக் ஓவர் எடுத்ததுனால போய் தூக்க மாட்டேங்கிறான். அங்கேயும் பார்த்தா அங்கேயும் ஃபெயிலியரு, கிளை உடஞ்சி கீழே விழுந்து வயிறு வெடிச்சு செத்தாங்க. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. நமக்காய் வேண்டுகிற ஒருவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?